ஏன்னா லவ்வர் வந்து என்னாட்ட கேட்டா எனக்கு வந்து கீழ்ஸ் செருப்படான ஒண்ணு வேண்டி தருவாங்க. நமக்கு சரி ஒண்ணு வேண்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் அறியாத வாக்கு கொடுத்தேன். வாக்கு கொடுத்து வாரி செருப்பு வரையில யாரும் இறங்கினா அங்க 700 800 அப்படி வேலை சொல்லிட்டே போறேன். நம்ம கையில வேலையாலும் இல்ல, நம்ம பிச்சை எடுத்து தெரியும் இந்த எப்படி எடுத்து குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கூட்டுக்காரங்க மக்கா மிஞ்சாராயிரண்டு அந்த திருமலை கோயிலுக்கு போற வழியில புதுசா ஒரு கடை தொடங்கி இருக்கு, இன்னும் ஃபுட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில போனீங்க எல்லாமே சீப்பா இருக்கும், போய் பாருன்னு. நான் அதனாலதான் அங்க வந்திருக்கேன். பாப்போம் கடைக்குள்ள போய் பாப்போம் எப்படி அப்படியே உள்ள வந்து பார்த்தா எல்லாமே விலை குறைஞ்ச செருப்புன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து 150 ரூபாய்க்குள்ள செருப்பெல்லாம் இருக்காரு. சரி அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பார்த்துட்டு வரும்போது நம்ம ஆளுக்கு அடிப்படையான செருப்பு கிட்டுச்சு. ஆனா இது எத்தனை ரூபா? 250 சென்னதபள்ளி வரும் விலை கேட்டீங்களா? வெளிக்கடையில 850 ரூபாய் 700 ரூபாய் தெரியுது. அந்த இதுக்கு 250 ரூபாய். எனக்கு இந்த 2 ஜோடியும் பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு செருப்பு தான் எடுத்து கேட்டா நான் அந்த பேரை சொல்லி அவள்கிட்ட விலை குறைஞ்சது செல்லாத நான் 2 ஜோடி இருக்கேன், இது 2 பேக் பண்ணுங்கண்ணா. இது வந்து 100 ரூபா, இதுவும் வந்து 100 ரூபா தான். வெளிக்கடையில 250 ரூபா, இது வந்து வெறும் 70 ரூபா தானே கைஸ். கேட்டீங்களா? நல்ல லாபம். அப்படியே மேல பார்த்தா ஸ்கூல் ஷூ எல்லாம் வெறும் 150 ரூபா தானே. கேட்டீங்களா கைஸ்? அப்படியே ஃப்ரெண்ட்ல வந்து வயசானவர்களுக்குள்ள அந்த தடிக்கம்பு கூட எல்லாம் சரி கேட்டீங்களா ஊனி போகலாம் கைஸ். நீங்களும் மிஞ்சரில் இருக்க இன்னும் செருப்பு கடைக்கு பாருங்க, சந்தோஷமா செருப்பு வேண்டின்னு போங்க. டாட்டா.